ஏம்மா கவலைப்படுறீங்க? கவலைப்படாதீங்க. உங்கள் குழந்தைக்கு ஒரு நல்ல வரன் தானே கண்டிப்பாக முருகப்பெருமான் அமைச்சு கொடுப்பார். முருகன் கைவிடுவாரா? அப்போ எதுக்கு நீங்கள் கலங்கி நிற்கிறீங்க? என் குழந்தைக்கு கல்யாணம் ஆகுமோ ஆகாதானோ? கவலையே படாதீங்க. வர்ற மாதத்தில் ஒரு சுப செய்தி உங்களுக்கு வந்து சேரப்போகுது. முருகப்பெருமான் அந்த செய்தியை அனுப்பி வைக்க போகிறார். உங்கள் குழந்தைக்கு ஒரு நல்ல வரன், இவ்வளோ நாள் நீங்கள் வெயிட் பண்ணதுக்கு காத்துக்கிட்டு இருந்ததுக்கு ஒரு நல்ல வரன் வந்து அமையப்போகுது. முருகப்பெருமான் கொடுத்த ஒரு பெரிய வரப்பிரசாதம் உங்கள் குழந்தைக்கு ஒரு வரன். உங்கள் குழந்தையுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்க போதுமா? ஜாதகத்தில் தோஷம் இருக்குது, ஜாதகமே பொருந்தலை அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? முருகப்பெருமான் உங்கள் வாசலை திறந்துட்டார். முருகப்பெருமான் உங்கள் குழந்தைக்கு ஒரு வரனை ரெடி பண்ணிட்டார். இந்த மாதத்தில் அந்த வரன் வந்து சேரப்போகுது. ஏன் அப்போ கவலைப்படணும்? சந்தோஷமாக இருங்க, நிம்மதியாக சாப்பிடுங்க, நிம்மதியாக தூங்குங்க, உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. முருகப்பெருமான் உங்கள் குழந்தைக்கான வேலையை ரெடி பண்ணிட்டார். சீக்கிரத்திலேயே கெட்டி மேளம் உங்களுடைய இல்லத்தில் சத்தம் ஒலிக்கப் போகிறது. பத்திரிக்கை அடித்து சொந்த பந்தங்கள்லாம் கூப்பிட்டு தடபுடலாக ஃபங்க்ஷனை பண்ணுங்க, சரியா? சிந்திக்காதீங்கம்மா, முருகப்பெருமான் செய்தி கொடுத்துட்டார். சுப செய்தி உங்களுக்கு வந்து சேரப்போகுது, சரிங்களா? உங்களுக்கு என்னம்மா கவலை? பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சாச்சு, ஒரு வாரிசு வேணும் அதானே? இதுக்கு முருகப்பெருமான் ஒரு தகவல் சொல்லியிருக்கார். வரக்கூடிய 1.5 மாதத்தில் உங்களுடைய குழந்தைக்கு ஒரு குழந்தை, நீங்கள் தொட்டில் ஆட்டக்கூடிய வாக்கியத்தை நீ பார்க்க போறீங்க. அந்த விசேஷமான ஒரு நற்செய்தி உங்கள் காதுக்கு வந்து சேரும். முருகப்பெருமானை நம்பினோர் கைவிட மாட்டார். முருகப்பெருமான் தகவல் சொல்லி அனுப்பிட்டார். உங்களுடைய குழந்தைக்கு சீக்கிரத்திலேயே ஒரு புத்திர பாக்கியம் சித்தியாக போகுது. முருகப்பெருமானுடைய ஆசியால் அந்த குழந்தை பிறக்க போகுது. கவலையே படாதீங்க, முருகப்பெருமானை வேண்டிக்கிறங்க. என்றும் முருகப்பெருமான் அருளால் நன்றாக இருப்பீர்கள். நீங்கள் ஏம்மா கவலைப்படுறீங்க? கவலையே படாதீங்க. படித்து முடிச்சாச்சு, குழந்தைக்கு ஒரு வேலை கிடைக்கணுமேனு யோசிக்கிறீங்களா? முருகப்பெருமான் அதுக்கு லெட்ரு போட்டார். தேடி வரப்போகிறது. இன்டர்வியூக்கு போகிறார் இல்லையா? கண்டிப்பாக இந்த மாதத்தில் பாஸ் பண்ணிடுவார். நல்ல வேலை ஜம்முன்னு அமைய போகுது. அதுக்கப்புறம் கல்யாணம் கட்சி வேலையை நீங்கள் பார்க்குறதுக்கு ரெடியாக இருங்கோ. ஏன் கவலைப்படணும்? முருகப்பெருமான் ஆணையிட்டார். அந்த ஆணை உங்களுக்கு வந்து சேர்ந்து விட்டது செய்தி, சரிங்களா? உங்களுடைய இல்லத்தில் முருகப்பெருமானை மட்டும் வழிபடுங்க. மற்ற காரியத்தை முருகப்பெருமான் பார்த்துப்பார். ஜெயம் உண்டாகும். நீங்கள் ஏம்மா கவலைப்படுறீங்க? நோய் நொடியெல்லாம் தீரக்கூடிய மாதமாக வரக்கூடிய மாதம் அமையப் போகிறது. இது வரைக்கும் மருத்துவத்துக்கு செலவு பண்ணி மிகப்பெரிய கடனில் வந்து உட்கார்ந்துருக்கீங்க இல்லையா? நிவர்த்தியாகும். வெகு சீக்கிரத்திலேயே முருகப்பெருமான் உங்களுக்கு மருந்தாக வந்து உங்களுடைய இல்லத்தில் இருக்கக்கூடிய மொத்த பிணியமும் தீர்க்கக்கூடிய அருமையான ஒரு நாள் அமையப் போகிறது. என் அப்பன் முருகப்பெருமான் உங்களை எல்லாம் தேடி வந்து விட்டார். உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரப்போகிறது. நல்லது நடக்க போகுது. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.